சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. TM கிருஷ்ணாவுக்கு எதிர்ப்பு எழுந்தது ஏன் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கலை உலகில் தனது இசை அறிவால் பல புரட்சிகளையும் புதுமைகளையும் நிகழ்த்தி வருபவர் TM கிருஷ்ணா சமூக கருத்துக்களையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி கர்நாடக இசை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வருகிறார். மேடை கச்சேரிகளில் ஒரு பிரிவினர் மட்டுமே பாடி கேட்டு வந்த கர்நாடக சங்கீதத்தை சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் மார்கழி கச்சேரிகளுக்கு பதில் ஊரூர் ஆல்காட் குப்பம் விழாவை முன்னெடுத்தார். கர்நாடக சங்கீத இசை வரலாற்றில் முதல் முறையாக அம்பேத்கர் குறித்து TM கிருஷ்ணா பாடிய பாடல் சமூக வலைத்தளத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. சிந்திக்கச் சொன்னவர் தந்தை பெரியார் என தந்தை பெரியாரையும் புகழ்ந்து பாடியுள்ளார் TM கிருஷ்ணா. பசுவை தெய்வமாக வணங்குபவர்கள் பசுத்தோலில் தயாரிக்கப்பட்ட மிருதங்கம் பயன்படுத்தப்படும் கர்நாடக இசை நிகழ்ச்சிக்கு வருவதாக அவர் கூறியது சர்ச்சையானது. இந்த நிலையில் கர்நாடக இசையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களை தேர்வு செய்து ஆண்டுதோறும் விருது வழங்கும் சென்னை மியூசிக் அகாடமி TM கிருஷ்ணாவுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருதை கடந்த மார்ச் மாதம் அறிவித்தது. இதற்கு அப்போதே ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. குறிப்பாக வயலின் மற்றும் வாய்ப்பாட்டு கலைஞர்களான ரஞ்சனி, காயத்ரி சகோதரிகள் TM கிருஷ்ணாவுக்கு விருது வழங்குவதை கடுமையாக எதிர்த்ததுடன் அவர் தியாகராஜர், MS சுப்புலட்சுமி போன்ற மதிப்பிற்குரிய அடையாளங்களை அவமதித்திருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த சூழலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த மறைந்த கர்நாடக இசை பாடகி MS சுப்புலட்சுமியின் பேரன் சீனிவாசன் MS சுப்புலட்சுமிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை TM கிருஷ்ணா கூறி வருவதால் சங்கீத கலாநிதி விருதினை MS சுப்புலட்சுமி பெயரில் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது இறை நம்பிக்கை கொண்ட MS சுப்புலட்சுமி பெயரிலான விருதை இறை நம்பிக்கையற்ற TM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என சீனிவாசன் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் MS சுப்புலட்சுமியின் உயிலின்படி அவரது பெயரில் எந்தவிதமான விருதும் வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த விருதை TM கிருஷ்ணாவுக்கு வழங்க தடை விதிக்க வேண்டுமென்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது எனவும் MS சுப்புலட்சுமி பெயரை பயன்படுத்தாமல் விருது வழங்கலாம் எனவும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார்.